ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவி 2018 ஒரு ஹாங்காங் மூவியாக ரிலீஸ் ஆன கோல்டன் ஜாப் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தோட ரன்னிங் டியூரேஷன் 1 hour 44 minutes. படத்தோட கதையான ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு 5 பேர். அனாதை விடுதியில் வளர்ந்தவங்க. அவங்க வளர்ந்து பெரிய ஆளாகி ஒருத்தர் எடுத்து அவங்க தத்தெடுத்த மாதிரி வளர்க்குறாரு. ஸோ அவங்க 5 பேருமே வளர்றாங்க. ஸோ இவங்க எப்படி ஒரு ஆப்ரேஷன் மாதிரி ஒரு மிஷன் ஸ்டார்டிங்கில் போகிறாங்க. அந்த மிஷன் ஃபெயில் ஆக அந்த வேலையிலேருந்து அவங்கள தூக்கிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு ஒரு வில்லேஜில் இவங்க இருக்காங்க. ஸோ அந்த வில்லேஜில் அந்த வில்லேஜில் இருக்க மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 month எக்ஸ்பைரி ஆயிரும் அப்படின்னு ஒரு நியூஸ் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த டாக்டரும் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, எப்படி அது எக்ஸ்பைரி ஆக போகிற மருந்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு அந்த 5 பேரில் ஒருத்தர்கிட்ட கேட்க, அவன் என்ன சொல்கிறான்னா, மிலிட்ரி தான் இந்த மருந்தை சப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னா மிலிட்ரி தான் ஏமாத்துதா அப்படின்னு கேட்குறாரு ஹீரோ. ஆமாம் அப்படின்னு. ஸோ அவங்க ஒரிஜினல் மருந்தெல்லாம் ஒரு இடத்துல கடத்திட்டு போகிறாங்க, அதை நம்ம கொள்ளையடிச்சிட்டோம்னா இந்த ஊர் மக்களை நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்ல ஓகேன்னு நம்பி இந்த 5 பேரும் போய் அந்த கடத்திட்டு போகிற ட்ரக்கை கொள்ளையடிக்கிறாங்க. ஸோ அந்த ட்ரக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோல்டாகவே இருக்குது. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, இவங்க கடத்தினது கோல்டு, கடத்த போனது கோல்டு. ஸோ இன்ஜெக்ஷன் கிடையாது. ஸோ நம்ம குரூப்பில் இருக்க அந்த 5 பேரில் ஒருத்தரே நம்மளை போய் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சிடுறாங்க. ஸோ அந்த கோல்டை கடத்த சொன்ன ஒரு மிகப்பெரிய மாஃபியா, அவனை கொண்டுட்டு இந்த 5 பேரில் ஒருத்தன் வில்லன் ஆயிடுறான். ஸோ இதுக்கப்புறம் ஒரு காரணத்தால் இவங்களை வளர்த்த அந்த வளர்ப்பு தந்தையை கொலை பண்ணிடுறான் அந்த 5 பேரில் ஒருத்தன். மீதி 4 பேரும் அவனை எப்படியாவது கொலை பண்ணி, கொலை பண்ண அவங்க அப்பாக்காக அவனை கொலை பண்ணணும், இல்லைன்னா அவனை பிடிச்சி சட்டவிரோதமான செயல்கள் பண்ணுறான் அப்படின்னு இதை கவர்மெண்ட்கிட்ட அவனை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி களத்தில் குதிக்கிறாங்க. ஸோ குதிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் நடந்துச்சு, எப்படியெல்லாம் அவங்க அதை ஃபேஸ் பண்ணாங்க, கடைசியில் அவங்க நினைச்சதை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க நிறைவேற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. ஸோ அதனால தான் அந்த கோல்டன் ஜாப் அப்படிங்கிற அந்த கோல்டுக்காக போகிறாங்க இல்லையா. ஸோ அதுதான். ஸோ படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஸோ ஹாங்காங் மூவியோட இந்த ஸ்டைலிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 5 ஹீரோவுமே ஒரு செம்மையான ஒரு ஸ்டைலிஷாக இருப்பாங்க. முக்கியமாக லீடிங் ரோல் மாதிரி காமிக்கப்படுற ஒரு ஹீரோ. அண்ட் லாங் ஹேர் வச்சிருப்பாரு, மனுஷன் பயங்கர ஸ்டைலிஷாக இருப்பாரு. படமும் சரி, படத்தோட அந்த குவாலிட்டியும் சரி, அண்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் மேக்கிங், இது எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பெஷலி ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே பிளாஸ்டாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் ஃபைட் சீக்வன்ஸ் அவ்வளோ பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு ரிசார்ட்டில் நடக்கிற ஃபைட்ஸ் ஆகட்டும், கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டில் ஒரு ஃபைட் நடக்கும், ஒரு தீவு, அதுக்கு நடுவில் ஒரு குட்டியாக ஒரு வீடு. ஸோ அந்த ஃபைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் அது பல காட்சிகள் சிஜி அப்படின்னாலும் அது தெரியாத அளவுக்கு அந்த காட்சிகளை எடுத்து பிரமிக்க வைக்கிறாங்க ஒரு காட்சிக்கும். எஸ்பெஷலி இந்த படத்தில் எனக்கு பிடிச்சதே படத்தில் ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் தான். ஸோ 5 பேருமே ஸ்டன்ட்ஸ் பயங்கரமாக பண்ணாங்க. ஸோ ஒரு கார் சேசிங், ஒரு பைக் அண்ட் கார் சேசிங் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு 10 minutes வரும். ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே நமக்கு புல்லரிக்கும். ஸோ அதை பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நமக்கு மிஷன் இம்பாசிபிள் படத்தோட ரிமெம்பர் நமக்கு அவங்க போகுது. பட் இருந்தாலும் அந்த மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு இல்லை. படம் U14, அதேமாதிரி UAG PG-14 ஆன படம். ஸோ எல்லாருமே பார்க்கலாம் ஃபேமிலிஸோட. ஸோ அடல்ட் கண்டென்ட் இந்த படத்தில் எதுவுமே இல்லை. பட் புரூட்டலான காட்சிகள் அப்படின்னா அதுவும் இந்த படத்தில் கிடையாது. ஒரு நார்மலான ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி தான் அந்த படம். ஸோ அந்த படம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கிரைம் த்ரில்லர் அண்ட் ஒரு ஆக்ஷன் கேட்டகரியான படம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹாங்காங் மூவி சூப்பராக இருக்கும். அண்ட் ஒரு ஒன் மோர் திங் அப்படின்னா, இந்த படம் அமேசான் பிரைமில் அஃபிஷியல் தமிழ் டப்போட இந்த படம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அமேசான் பிரைமை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அண்ட் ஒரு நல்ல ஒரு வெல் மூவி பார்த்ததுக்கான ஃபீல் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பிடிக்கும். குறிப்பாக அந்த கிளைமேக்ஸில் அவங்க போடுற பிளான், அதை எக்ஸிக்யூட் பண்ணுற விதம் அப்படின்னு அது எல்லாமே ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அண்ட் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட மேக்கிங்கை அவங்க நமக்கு காமிப்பாங்க. ஸோ அது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது ஜாக்கி சான் படத்தில் அப்படி தான் காமிப்பாங்க. ஸோ ஒரு பிரம்மாண்டமான காட்சி அண்ட் ரொம்ப கஷ்டம் ஹார்டராக எடுக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே எப்படி மேக் பண்ணாங்க அப்படின்றத காமிக்கும்போது அந்த படத்து மேலே நமக்கு இன்னும் ஆர்வமாகும். ஸோ படத்துக்கு IMDb பார்த்தீங்கன்னா ஒரு 5க்கு மேலே தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த படம் ஒரு ஆவரேஜான படமாக தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான படங்கள்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த படம் அது உங்களுக்கான படமாக தான் இருக்கும். ரீசெண்ட் டைமில் இந்த மாதிரியான ரொம்ப ரேரான படங்கள் தமிழ் டப்பனி அமேசான் பிரைம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வரிசையில் இந்த படமும் சேரும் அப்படின்றதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.